வீக் ஹீரோ கிளாஸ் 1. இந்த டிராமால ஹீரோ ரொம்ப நல்லாவே படிக்கிறாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. இந்த கிளாஸ்ல புல்லீட் கேங் ஒன்னு இருக்கு. ஹீரோ அமைதியா உட்காந்து படிக்கிறப்போ கிளாஸ் புல்லி பிரச்சனை பண்றா. ஹீரோ திரும்பி பார்த்த உடனே சாரி தெரியாம பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே இந்த மாதிரி திரும்பி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதுமே கிளாஸ் புல்லிக்கு கடுப்பாகுது. அதனால ஹீரோ எக்ஸாம் எழுதபோது அவர் மேல ஒரு சின்னதா ஸ்டிக்கர் ஒட்ட சொல்றா. அந்த ஸ்டிக்கர்ல ட்ரக்ஸ் இருக்கு. ஹீரோவால எக்ஸாம் சரியா எழுத முடியல. எழுந்து போய் முகத்தை நல்லா கழுவுறாரு. திரும்பி வந்து கிளாஸ்ல உட்காரும்போது அவர் கழுத்துல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பார்த்து எடுத்துட்டு அந்த ட்ரக்ஸ் இறங்கணும்னு அவர் கன்னத்துல அவரே ஓங்கி அடிச்சுக்கிறாரு. இத கிளாஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரி பயமா பாப்பாங்க. இதுக்கடுத்து கிளாஸ்ல எக்ஸாம்ல வந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு எழுந்து போய் புல்லீட் கேங்க ஒரு வழி பண்ணிடுவாரு. கதையில இங்க தாங்க ஃபைட்டே ஆரம்பம். இதுக்கடுத்து ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. கிளாஸ் புல்லி மறுபடியும் ஒரு பெரிய புல்லி கேங்க கூட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுவா. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ட்ரி கொடுத்து நல்ல ஃபைட்லாம் பண்ணி ஹீரோவையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் காப்பாத்துவாரு. இப்படியே கதை போக இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு விரிசல் வந்துரும். ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட்டுப்பாங்க. இதனால ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிளாஸ் புல்லி கேங்ல சேர்ந்துருவாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட ஒரு ஜிம்முக்கு வர சொல்லி பாக்ஸிங் காம்படிஷன் மாதிரி வச்சு ரொம்பவே அடிப்பாங்க. அத வீடியோ கூட எடுப்பாங்க. இதனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. அந்த வீடியோவை பார்த்த ஹீரோ அதை பொறுத்துக்க முடியாம புல்லீட் கேங்ல எல்லாரையும் அடிப்பாரு. கடைசில அந்த ஃப்ரெண்டா இருந்தவனையும் அடிக்க போவாரு. ஆனா அழுதுகிட்டே வெளியே வந்துருவாரு. இத பார்த்த டீச்சர்ஸ் எல்லாம் அவரை ஓடி வந்து பிடிப்பாங்க. ஹீரோ எல்லார் கையையும் தட்டி விட்டு அங்க இருந்த ஜன்னல் கண்ணாடிய உடைச்சிட்டு ரொம்பவே அழுது கத்துவாரு. இதோட இந்த டிராமாவை முடிச்சிருவாங்க. இந்த டிராமால ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுல நடந்த துரோகம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மறக்காம இந்த டிராமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. 8 எபிசோட் தான். இந்த டிராமா சீசன் 2 இருக்கு. அதுல ஹீரோ வேற ஸ்கூல் மாறிடுவாரு. அங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் டிராமா தான். இந்த சீசன் 2 கடைசில நம்ம சீசன் 1ல கோமா ஸ்டேஜ்ல இருந்த ஃப்ரெண்டு லாஸ்ட் எபிசோட்ல எழுந்துருவாரு. ஹாப்பி எண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த டிராமாக்கு கொடுக்குற ரேட்டிங் 10 out of 10.